கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் சோஸ்திரமும் மகிமையும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. தேவனுடைய பிரதான கிருபைகளுக்காய் கர்த்தரை நான் சோஸ்தரிக்கிறேன். ஆண்டவர் மீண்டுமாக தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கிருபை செய்ததுக்காய் தேவனை நன்றியோடு நான் துதிக்கிறேன். நியாயப்பிரமாணத்தை அடிப்படையாக கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை தொடர்ந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் விசுவாசித்து தீர்மானித்திருக்கிறேன். இது பல பகுதிகளாக செய்கிறதற்கு முடிவு செய்திருக்கிறேன். இதை தொடர்ந்து முழுமையாக கேட்கிற பிள்ளைகள் நிச்சயமாக மகத்துவங்களை அறிந்து கொள்வார்கள், ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்வார்கள். ஆகினாலே ஒரு பகுதியை மாத்திரம் கேட்டுவிட்டு தவறுதலான முடிவுகளை எடுத்து நீங்கள் மோசம் போய் விடாதபடிக்கு தொடர்ந்து வருகிற செய்திகளை கூர்ந்து கவனித்து ஆராய்ந்து பார்த்து சத்தியத்தை அறிந்து கொள்ள உங்களை நான் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறேன். தேவ ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடி உண்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தருவாராக. நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்கிறதுக்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நல்ல நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நாங்கள் பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஆவியானவரை கொண்டு எங்களோடு கூட பேசி வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக கர்த்தர் வெளிப்படுத்தி தர உம்முடைய சமூகத்தில் தாழ்மையாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிசாசானவனுடைய வஞ்சகங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு சரியான தீர்மானங்களை தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் எடுக்க கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தையும் தைரியத்தையும் தரும்படியாய் உங்கள் சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்களை முழுமையாய் உங்களுடைய சன்னிதானத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் நேச பிதா எங்களை தம்முடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு எங்களை வழிநடத்தி உங்களுடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் அன்பு மிகுந்த பரமபிதாவே, ஆமென். நியாயப்பிரமாணம் இது இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில மிகவும் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணம், இந்த நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக சாத்தான் மிக பெரிய யுத்தத்தை செய்கிறார். வேத வாக்கியம் மிக தெளிவாக நமக்கு அதை கற்றுத்தருகிறது, எச்சரிக்கிறது, உபதேசிக்கிறது. சாத்தான் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக வைக்கிற அந்த யுத்தத்தை நம்ம சரியாய் புரிந்தில்லாதனாலே அநேக நேரங்களிலே மோசம் போகிறவர்களாய் காணப்படுகிறோம். வேதாகமத்தினுடைய நியாயப்பிரமாணம் முக்கியம்தானா? அது என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அவசியம்தானா? நான் அந்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் எப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்பதெல்லாம் கருத்தாய் ஆராய்ந்து அறிந்து கொள்ள போகிறோம். வேதம் தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறது, சாத்தானானவன் தேவனுடைய ஜனத்துக்கு எதிராய் இருக்கிறவன் நியாயப்பிரமாணத்தை மாற்ற நினைப்பான் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேலுடைய புஸ்தகத்தில் ஆண்டவர் அநேக தீர்க்க தரிசனங்களை சொல்லும் பொழுது உலகத்தினுடைய ஒரு ராஜ்யம், தேவனுடைய ஜனத்துக்கு எதிராக யுத்தம் செய்கிற ராஜ்யம் என்ன செய்யும் என்று சொல்லும் பொழுது உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான்.
ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக ஒரு பெரிய யுத்தம் நடந்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. உலகத்தினுடைய ராஜ்யத்துக்கு பின்னாக இருந்து சாத்தானவன் என்ன செய்திருக்கிறான் என்று சொன்னா, தேவனுடைய ஜனங்களை ஒடுக்கிறது மாத்திரம் அல்லாதபடி தேவனுடைய பிரமாணத்தையும் மாற்றுவதற்கான பிரயாசத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த பிரமாணத்தை மாற்றுகிறான் என்று சொன்னால் அது எந்த பிரமாணம், என்ன மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நான் கருத்தாய் ஆராய்ந்து அறிந்து நியாய பிரமாணத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நியாய பிரமாணத்தின் மீது, தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மீது ஒரு யுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. வெளிப்படுத்தல் 12:17 நீங்க வாசிக்கும் பொழுது, வலுசற்பமானது, இந்த வலுசற்பம் யாரு என்று சொல்லி அதே அதிகாரத்தில் 9வது வாக்கியத்தை வாசித்து பார்த்து அது பிசாசு என்று சொல்லப்பட்டிருக்கும், சாத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கும். அவர் ஸ்திரீயின் மேல், தேவனுடைய சபையின் மீது கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை சாட்சியாய் உடையவர்களுமே அவருடைய சந்ததியான மற்றவர்களுடைய யுத்தம் ஒரு யுத்தம் இருக்கிறது. தேவனுடைய ஜனங்களுக்கும் பிசாசனுக்கும் இடையில யுத்தம் இருக்கிறது. சாத்தான் இந்த உலக ராஜ்யங்களுக்கு பின்பாக இருந்து கொண்டு தேவனுடைய பிரமாணத்துக்கு யுத்தம் செய்வான் என்று தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யுத்தம் ஏற்கனவே ஒரு முறை நடந்திருக்கிறது. தொடர்ந்து பாடங்களை படிக்கும் பொழுது நம்ம விளங்கிக் கொள்ளுவோம். என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு எதிராக சாத்தான் அவன் மனிதன் மூலமாக, ராஜ்யங்களின் மூலமாக யுத்தம் செய்திருக்கிறான். அது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. இது எந்த பிரமாணம் அப்படின்னு பேர் உட்கார்ந்து பெரிய ஆராய்ச்சியம் பண்ண வேண்டாம். இன்னைக்கு நமக்கு மத்தியில் அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. சிலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா, மோசையின் பிரமாணம் அது அவசியம் இல்லை என்கிறார்கள். சிலர் என்ன சொல்றாங்க, 10 கற்பனை எனக்கு அவசியம் என்கிறார்கள். அதெல்லாம் போக வேண்டியதில்லை. இங்க தெளிவாய் சொல்லி இருக்கிறது தானியேல் புத்தகத்தில் பிரமாணம் என்று சொல்லி, அப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் பிரமாணமாய் காணப்பட்டது மோசையினுடைய நியாய பிரமாண புத்தகத்தில் காணப்பட்ட பிரமாணம் தான். அந்த பிரமாணத்துக்கு எதிராக தான் சாத்தான் யுத்தம் செய்திருக்கிறார். தேவனுடைய ஜனங்களை குறித்து சொல்லும் பொழுது, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் மிக அழகாக வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்ளுவர்களாகி பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். சாத்தான் நியாய பிரமாணத்துக்கு எதிராக யுத்தம் செய்திருக்கிறான், பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையிலே பிரமாணத்திலே கைக்கொள்ளுகிற பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் எதிராக சாத்தான் யுத்தம் செய்வான். அந்த தேவனுடைய பிரமாணத்தையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் வைத்திருக்கிற பிள்ளைகள் மாத்திரம்தான் பரிசுத்தவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல் வழியாக நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கு அவருடைய கற்பனைகளை செய்கிறவர்களை பாக்கியவான். இயேசுவினுடைய பிரமாணத்தை கைக்கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையாக, அவருடைய பரிசுத்த கூட்டமாக, அவருடைய நகரத்துக்குள்ள பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கிறவர்களாக இருப்போம். ஜீவ விருட்சத்தை புசிப்பதற்கான அதிகாரமுடையவர்களாக இருப்போம். நம்ம என்ன செய்ய போறோம் இன்னைக்கு அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவ சமுதாயத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை, மோசேயினுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் மீது, அந்த நியாயப்பிரமாணத்தின் மீது சாத்தான் பெரிய யுத்தத்தை செய்திருக்கும் பொழுது, அந்த யுத்தம் வரலாற்றின் மூலமாக வெளிப்பட்டு இருக்கும் பொழுது, எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, சாத்தானாலே யுத்தம் செய்யப்பட்ட பிரமாணம் எனக்கு வேண்டாம், அது அவசியம் இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய பிரமாணம்னா என்ன என்பதை தெரியாமலேயே
கிறிஸ்துவ சமுதாயம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆக நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு நேரடியாக கீழ்ப்படியும்படியாக கட்டளையிட்ட பிரமாணம் என்ன என்பதை அறியப்போம். எனக்கு இயேசுதான் முக்கியம். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி தான் வேதம் சொல்லி இருக்கிறது. இயேசு என்ன சொல்லியிருக்கிறார் அதைத்தான் நான் செய்வேன் என்கிற பிள்ளைகள் புரிந்து கொள்ளும்படியாக வேத வாக்கியங்களின்படி ஆண்டவர் சொல்கிற உண்மை என்ன? என் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது நான் அவருடைய பிள்ளையாக பரிசுத்த ஜாதியாக நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்காக, ஜீவ விருட்சத்தின் மீது அதிகாரம் உள்ளவனாய் மாறுவதற்காக அவருடைய கற்பனை என்ன? என் இயேசு எனக்கு நேரடியாக கட்டளையிட்ட பிரமாணம் என்ன? அந்த பிரமாணங்களை நான் பட்டியலிட்டு அதை புரிந்து கொண்டு அந்த பிரமாணத்தின்படி நடந்தால் நான் பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் இருப்பேன். நான் தேவனுடைய ராஜ்யமாகிய நகரத்துக்குள் பிரவேசித்து ஜீவ விருட்சத்தின் மீது அதிகாரமுடையவனாய் இருப்பேன். நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்ன மிக கவனமாக, மிக பொறுமையாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவர் நேரடியாக நான் கீழ்ப்படிய வேண்டும், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தின் அடிப்படையில் அவர் நேரடியாக கட்டளையிட்ட பிரமாணம் என்ன என்பதை அறிந்து கொண்டு என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் நான் அதை அபியாசித்து ஓடினால், எனக்கு அருமையான பிள்ளைகளே, நான் இயேசுவின் பிள்ளையாக இருப்பேன். இயேசுவினுடைய பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் இருப்பேன். நான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசித்து ஜீவ விருட்சத்தின் மீது அதிகாரமுடையவனாக இருப்பேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருந்த பொழுது அவரிடத்துல அவரை சோதிப்பதற்காக அநேகர் பிரயாசப்பட்டார்கள். அப்படி பிரயாசப்பட்ட நியாய சாஸ்திரி ஒருவன் இயேசுவின் இடத்தில் வந்து சம்பாஷை பண்ணினார். எதை குறித்து சம்பாஷை பண்ணினார் அப்படின்னு சொன்னா, நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்கு என்ன செய்யணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நியாய சாஸ்திரிக்கு என்ன உத்தரவு கொடுத்தாரோ, என்ன கட்டளை கொடுத்தாரோ, எதை செய்யும்படியாய் அவர் போதித்தாரோ, அதுதான் எனக்கும் நித்திய ஜீவனை பெறுவதற்கான உபதேசங்களை தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் நான் மறந்து விடக்கூடாது. அந்த சம்பாஷணையை உங்களோடு கூட நான் வாசிப்பதற்கு விரும்புகிறேன். அப்பொழுது நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்விங்க, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கேள்வி. ஒருவன் கிறிஸ்துவனாய் ஓடுவதற்கு ஒரு காரணம் தான், நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும், இயேசுவோடு நித்தியமாக இருக்க வேண்டும். அதை கேட்டா இங்க நியாய சாஸ்திரி கேட்கிறான், ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு என் ஆண்டவர் சொல்லுகிற பதில பாருங்க. அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன என்றார். அப்ப நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எனக்கு எங்க வழி இருக்கு அப்படின்னு கேட்டா, நியாய பிரமாணத்தில் இருக்கு. நீ அங்க என்ன படிக்கிற, அங்க என்ன சொல்லி இருக்கிறது? அந்த நியாய சாஸ்திரி அங்க தெளிவான பதிலை சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அவன் சொல்றான் பாருங்க, அவன் பிரதி உத்தரமாக, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும்னு இயேசு கிட்ட கேட்டா, இயேசு சொல்றார், நியாய பிரமாணத்துல என்ன இருக்கு? அவன் பதில் சொல்லுகிறான், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். என்ன இந்த நியாய சாஸ்திரி சொல்றான் அப்படின்னு சொன்னா, அவன் ரொம்ப தெளிவா பேசுறான். நியாயப்பிரமாணத்துல என்ன எழுதியிருக்கிற ஆண்டவர் கேட்டார் சொல்றான், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் ஆண்டவராகி தேவனிடத்தில் அன்பு கூறு. அதே போல நீ என்ன செய்ய, அவனிடத்தில் அன்பு கூர்ந்துட்டு உன்னிடத்தில் அன்பாய் இருப்பது போல பிறரிடத்திலும் அன்பாய் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி இயேசு சொல்ற சம்பாஷணம் ஞாபகம் வச்சுக்கிட்டு மிக அழகான சம்பாஷணம், மிக அழகான சம்பாஷணம், மிக தெளிவாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த விதத்திலும் குழம்பிடக்கூடாது. நியாய சாஸ்திரி இயேசுவை சோதிக்கும்படியாக ஒரு கேள்வியோட வாரா, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நியாய சாஸ்திரியை பார்த்து கேட்கிறாரு, எப்ப நியாயப்பிரமாணத்துல என்ன படிக்கிற, என்ன வாசிக்கிற? அவன் சொல்றான், நான் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோட நான் ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அப்படி ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்துச்சு, நான் என்ன நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க வேண்டும் என்று அவன் பதில் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதற்கு ஆண்டவர் சொல்ற அந்த அந்த வார்த்தைகள் ரொம்ப 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 முக்கியமானவைகள். அவர் அவனை நோக்கி நித்திய ஜீவனை பெறணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதுங்களா? நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பதற்காக கிறிஸ்துவோடு கூட ஓடிக்கொண்டு இருக்கிறீங்களா? அன்னை கேட்டா நியாயப்பிரமாணத்தில் இருக்குப்பா, ஆண்டவரை நேசிக்க வேண்டும், என்ன நேசிப்பது போல பிறரை நேசிக்க வேண்டும் என்று நியாயப்பிரமாணத்தில் எழுதி இருக்கிறது சொல்றான். அவருக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்ற பதில பாருங்க. அவர் அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னார், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னு சொன்னார். அவருடைய சமூகத்தில் நான் காணப்பட வேண்டும் என்று சொன்னார். அந்த ஜீவ விருட்சத்தின் மீது அதிகாரம் உள்ளவனாய் மாற வேண்டும் என்று சொன்னார். என் இயேசுவினுடைய கட்டளையை கை கொள்ள வேண்டும். என் இயேசு அந்த நியாய சாஸ்திரத்துக்கு சொன்ன கட்டளை என்னன்னு சொன்னா, தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு மனதோடு அன்பு கூறு, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. இந்த பிரமாணம் தயா, இந்த பிரமாணத்துக்கு எதிராக சாத்தான் யுத்தம் செய்திருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் இந்த பிரமாணத்திலே கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்கிறோமா? இன்னொரு காரியத்தையும் அங்க நீங்க பார்க்கலாம். இந்த நியாய சாஸ்திரி சொன்னது உண்மையிலே மோசையினுடைய நியாய பிரமாணத்தில் இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம கொஞ்சம் அதை சின்ன ஆராய்ச்சி செய்து அதை அறிந்து கொள்வோம். ஏன் அப்படி நம்ம கண்மூடித்தனமாக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, முடிவு செய்யக்கூடாது. உண்மையிலேயே அது அங்கே இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, வேற அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். நியாய சாஸ்திரி என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து. இது நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருக்கிறது. அது எதற்கு வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நித்திய ஜீவனுக்கு வழி. அது இருக்குதா அப்படின்னு பார்த்தா, உபாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அப்பமே இஸ்ரவேலிடத்தில் சொல்லி இருக்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. நியாயசாஸ்திரி மிகச் சரியாக சொல்லியிருக்கிறான், மிக உண்மையாக பேசியிருக்கிறான். அவன் பொய் பேசல. நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்க ஆண்டவரே, அதன்படிதான் நான் நடக்கணும். அங்கே தேவனிடத்தில் அன்பு கூற சொல்லி இருக்கிறது. அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்குது. அதோடு கூட அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இன்னொரு மிக முக்கியமான காரியத்தை சொல்றான் பாருங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இது நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருக்கா? மோசையினுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருக்கா? போய் லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18வது வாக்கியத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பறிக்கும்படி வாங்காமல் உன் ஜனத்தின் பேர்களை பொறாமை கொள்ளாமல் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. What a blessed people! எனக்கு இயேசுனுடைய கற்பனை தெளிவா தெரியுதுயா. என் தேவனிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும்.
அது மாத்திரமல்ல, என்னை நேசிப்பது போல பிறனிடத்தில் அன்பு நேசிக்க வேண்டும். இவ்வளவுதான் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய கற்பனை. அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மோசேயுடைய பிரமாண புத்தகத்தில் இருக்கிறது. அந்த பிரமாணத்துக்கு எதிராக, அந்த மோசேயுடைய பிரமாணத்துக்கு எதிராக சாத்தான் மிகப்பெரிய யுத்தம் செய்வார் என்று சொல்லி தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யுத்தம் என்ன என்பதை நம்ம தொடர்ந்து படிக்கும் போது அறிந்து கொள்வோம். இந்த பிரமாணத்தை குறித்து இயேசு நித்திய ஜீவனை பெரும்படியாக நேரடியாக கட்டளையிட்டிருக்கிற பிரமாணத்தை குறித்து, என்ன செஞ்சா நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வேன் என்பதை கர்த்தர் நேரடியாக உத்தரவிட்டிருக்கிற அந்த பிரமாணத்தை குறித்து, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிற அந்த பிரமாணத்தை குறித்து, உன்னை நீ நேசிப்பது போல பிறனையும் நேசிக்க வேண்டும் என்கிற அந்த பிரமாணத்தை குறித்து இன்னொரு இடத்திலும் இன்னொரு நியாய சாஸ்திரி மிக தந்திரமாக ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்பான். அப்ப ஆண்டவர் கூடுதலான செய்தியை கொடுக்கிறார். இந்த தேவனிடத்தில் அன்பு கூறுவாய் என்கிற அந்த பிரமாணத்திற்கும், உன்னை நீ நேசிப்பது போல பிறனிடத்திலும் அன்பாய் இரு என்கிற அந்த பிரமாணத்தின் இடையில் இருக்க தொடர்பை வெளிப்படுத்துவார். இந்த நியாயசாஸ்திரி என்ன கேள்வி கேட்டான் அப்படின்னு சொன்னா, தேவனே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அந்த நியாயசாஸ்திரி என்ன கேள்வியை கேட்கிறான் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் வித்தியாசமாக அவனுடைய கேள்வி இருக்கிறது. அது மத்தேயு புத்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 35 40 வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கலாம். அவர்களின் நியாயசாஸ்திரி ஒருவர் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாய பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டார். முக்கியமான பிரமாணம் எது அப்படின்னு கேட்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த நியாயசாஸ்திரி என்ன கேட்டா அப்படின்னு சொன்னா, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்ன செய்யணும் கேட்டா, அதுல ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னார். நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நியாயப்பிரமாணத்துல என்ன இருக்கு இப்ப பாரு, அந்த நியாயப்பிரமாணத்துல போய் பார்த்து அது என்ன சொல்லுது அதன்படி செய்யி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக அங்கு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அங்க என்ன சொல்லிருக்கு சொல்லுது, நியாயசாஸ்திரி சொல்லும் போது தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், மனிதனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற அந்த பிரமாணத்தை அவன் சுட்டி காட்டுகிறதையும் அதன்படியே செய்ய பரலோகத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி, இங்க ஒரு சாஸ்திரி, நியாய சாஸ்திரி அவனை சோதிப்பதற்காக என்ன கேள்வி கேட்கிறான் அப்படின்னு சொன்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மிக தந்திரமான ஒரு கேள்வி. நியாய பிரமாணத்தில் எது முக்கியமானது? அந்த சம்பாஷணையை உங்களோடு கூட வாசிப்பதற்கு நான் விரும்புகிறேன். அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாய பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டார். ஆண்டவர் சொல்றாரு, அவன்கிட்ட நீ சொல்லு அப்படின்னு கேட்கல. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ் இரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். நம்ம இப்ப போய் இந்த ரெண்டு பிரமாணத்துக்குள்ளையும் எப்படி தீர்க்க தரிசனங்களும் நியாயப்பிரமாணம் அடங்கி இருக்கிறது என்பதை நம்ம ஆராய போறதில்லை. இதான் நமக்கு கிடைக்கிற கூடுதலான வெளிச்சம் அப்படின்னு சொன்னா, என் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது என்பது முதலாம் பிரதான கற்பனை. இந்த முதலாம் பிரதான கற்பனைக்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் பிரதான கற்பனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதை. இதை ரெண்டையும் பிரிக்க முடியாது. உனக்கொன்னு தொடர்புடையது. தேவனிடத்தில் அன்பு காட்டுறதுக்கு நிகராக என்ன பிரமாணம் இருக்குன்னு சொன்னா, உன்னை நேசிப்பது போல பிறனிடத்தில் அன்பு காட்டு என்பது. இது என் இயேசுனுடைய கட்டளை. நான் நித்திய ஜீவனை பெறுவதற்காக என் இயேசு கொடுத்த கட்டளை. இதை விட்டு நாம் யார் எதை செய்ய முடியும்? சில சமயங்கள்ல அன்பு என்கிற வார்த்தைக்கு நம்ம உலகத்தில் நடைமுறையில் இருக்கிற அந்த அர்த்தத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம். நீங்க வேதாகத்தை உற்று ஆராய்ந்தீர்கள் என்று சொன்னால், வேறொரு சுவிசேஷம், வேறொரு இயேசு, அதே மாதிரி வேறொரு அன்பு, வேறொரு இரக்கம், வேறொரு தாழ்மை, இதெல்லாம் உலகத்தில் இருக்கு.
ஆனா அந்த அன்பை ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்ற அன்பு முற்றிலும் மாறானது, முற்றிலும் மாறானது. நீங்க கொரிந்தியர் புத்தகத்தினுடைய 1வது நிருபத்தை வாசிக்கும் பொழுது அங்க பவுல் சொல்லுவாரு, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. நான் எவ்வளவு அன்போடும் இரக்கத்தோடும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த செல்வத்தை நான் எல்லோரோடு கூட பகிர்ந்து கொண்டான். நான் கிறிஸ்துவுக்காக ஜீவனையை கொடுப்பேன் என்று சொல்லி நான் என்ன ஒப்பு கொடுத்தேன். அன்பு எனக்கு இராவிட்டால் அப்படின்னா இந்த செயலில் அன்பு இல்லை. உலகத்திலே ஒரு கண்ணோட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கண்ணோட்டம் அன்பு அல்ல. வேதம் சொல்லுகிற அன்பின் அடிப்படையில நான் என் தேவனை நேசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிற அன்பின் அடிப்படையில நான் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். ஏன் இஷ்டம் இல்லை, ஏன் அளவுகோலின்படி அல்ல. நான் நினைக்கிற மாதிரி அன்பை காட்டிச்சு நான் அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற அனுபவம் இல்லை. ஒரு வாலிபன் இயேசு இடத்துல ஓடி வந்தா, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் பட்டியல் போட்டு, நீ போய் சொல்லாத, களவு செய்யாத, இதெல்லாம் சொல்லிட்டு இதன்படி செய்ய. அப்ப நான் சின்ன வயசுல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு நீ தரித்திரவு கொடு, அதுக்கு என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் சொல்லுவார். அப்படின்னு சொன்னா அவன் ஒரு அன்பை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தான். அது இல்லை, என் தேவன் என்ன செய்ய சொல்லுகிறார்களோ அதன்படி நடக்க வேண்டும். அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவர் எப்படி நான் தேவனிடத்தில் அன்பு காட்ட வேண்டும் என்று எனக்கு போதித்திருக்கிறாரோ அப்படி அன்பு காட்ட வேண்டும். என் தேவன் எப்படி நான் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கிறது எப்படி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரோ அப்படி அன்பு காட்ட வேண்டும். என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, யான் நோக்கத்தின்படி அல்ல, யான் சிந்தனையில் உண்டாகிற உதயங்களின்படி அல்ல. வேதம் நமக்கு அதுக்கு வெளிச்சம் கொடுக்கிறது. அது உங்களை ஆச்சரியப்படுத்தும். இப்படியா இருக்கிறது என்று சொல்லி உங்களை திகைப்படைய செய்யும். நான் எது வேண்டாம், எது கிடையாது, எது இல்லாம போயிட்டோ, எது ஒழிச்சு போயிட்டு சொல்லணும், அதுவா என்னுடைய இயேசுனுடைய பிரமாணமா இருக்கிறது. அப்படி நான் செஞ்சாதான் அவரை போல அன்பு காட்டுறவரா அப்படின்னு நீங்க அறிய முற்படும் பொழுது, ஆண்டவர் வேற வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுத்தும் பொழுது அதை உங்களுக்கு அதிர்ச்சியை உண்டாக்கும். ஆனா நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கிறிஸ்துவுக்காக தீர்மானிக்க பாரம்பரியத்தினால அல்ல, என்னுடைய விருப்பத்தினால அல்ல, என்னுடைய சுய இச்சையினால அல்ல, என் கிறிஸ்துவுக்காக அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வேன் என்கிற அந்த மனநிலையை முடிவு செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாகிவிடுங்கள். நீங்கள் எதிர்பார்க்காத உண்மைகள் உங்களுக்கு முன்னாக வெளிப்படும்பொழுது, நீங்கள் இதுவரைக்கும் இப்படி இல்லையே என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அது தவறான எண்ணம், இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை என்று தேவன் வெளிப்படுத்தும் பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு மனதுடையவர்களாயிருங்கள். நீங்க நினைக்கிற மாதிரி அன்பை காட்டிட்டு ஓடுறதில்லை, நீங்க நினைக்கிற மாதிரி செய்கிறது அல்ல. என் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். முதலாம் பிரதான கற்பனை எது என்று சொல்லி இயேசு சொல்லும் பொழுது, தேவனிடத்தில் அன்பு கூறுவதை முதலாவது பிரதான கற்பனை என்கிறார். அதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாவது பிரதான கற்பனை என்ன அப்படின்னு சொல்லு, மனிதனிடத்தில் அன்பு கூறுகிறது என்று சொல்லுகிறார். இந்த ரெண்டும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டையும் நான் எப்படி செய்யணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, என் இயேசு நித்திய ஜீவனை பெரும்படியாக நேரடியாக கட்டளையிட்ட பிரமாணம் என்ன, அவர் இந்த பூமியில ஜீவித்துக் கொண்டிருந்த பொழுது சொல்லியிருக்கிற பிரமாணம் என்ன என்பதை உறுதியாக அறிந்து கொண்டு அதன்படி நான் செய்யும் பொழுது நான் என்ன செய்வேனா, எனக்கு அறிஞர் தேவனுடைய பிள்ளைகளே, நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு தகுதியுடையவனாய் இருப்பேன். என் இயேசுவோடு கூட நித்திய நித்தியமாய் வாழ்வதற்கு தகுதியுடையவனாய் இருப்பேன். அந்த ஜீவ விருட்சத்தின் மீது அதிகாரமுடையவனாய் இருப்பேன். வாசிப்போம். பவுல் அதற்கு வெளிச்சம் கொடுக்கிறார். ஆண்டவர் பவுல் மூலமாக நம்ம குழம்பாதபடி தெளிவான ஞானமுடையவர்களாக இருக்கும்படியாக வெளிச்சத்தை கொடுக்கிறார். ஒரு பட்டியலிடுறார் பாருங்க. நீ ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதற்கு பவுல் ஒரு பட்டியல் போடுறார். நான் நினைக்கிறபடி இல்லை,
அவர் சொல்றபடி, வேத வார்த்தையின்படி அவர் சொல்ற அந்த உபதேசத்தை கவனித்து பாருங்க. பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையில் தொகையாய் அடங்கி இருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆனால் அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறது. நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா, என்னிடத்தில் நான் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொன்னால் நான் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி பவுல் பட்டியலிடுகிறார். அது ரொம்ப தெளிவாக இருக்குது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகள் வேற எந்த கற்பனை, முன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தை தொகையாய் அடங்கி இருக்கிறது. இரண்டாம் பிரதான கற்பனை முதலாம் பிரதான கற்பனைக்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் பிரதான கற்பனை. இந்த கற்பனையை நான் கை கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு என்னை நேசிப்பது போல நான் பிறனை நேசிக்க வேண்டும் என்று சொன்னா ஒரு அழகான பட்டியலை அங்க பவுல் போட்டிருக்கிறார். கொலை செய்யாத, விபச்சாரம் செய்யாத, களவு செய்யாத, பிறனுக்கு விரோதமாய் பொய்சாட்சி சொல்லாத, பிறனுடைய பொருளை இச்சியாத ஒரு பட்டியல் போட்டிருக்கிறார். இந்த பிரமாணத்துக்கு ஒப்பாக தான் முதலாம் பிரமாணம் இருக்கு. இந்த பட்டியல் எங்க இருக்கு? மோசையின் பிரமாணத்தில் இருக்கணும் இல்லையா? ஏன்னா உண்மை நேசிப்போது போல பிறனையும் நேசி என்கிறது எங்க இருக்கிறது அப்படின்னு சொன்னா மோசையின் பிரமாணத்தில் இருக்கிறது. அப்ப இதற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் பவுல். அது எங்கதான் இருக்கணும் சொன்னா மோசையின் பிரமாணத்துல தான் இருக்கணும். மோசையின் பிரமாணத்தில் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்கு. கர்மேந்திரனுடைய பிள்ளை பவுல் போட்ட அந்த பட்டியல் அப்படியே அங்க இருக்கிறது நீங்க பார்க்க முடியும். எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய தேவன் சீனாய் மலை அடிவாரத்திலே இஸ்ரவேலை நிறுத்தி அவர்களோடு கூட அவருடைய 10 வார்த்தைகளை உச்சரிப்பார் தெரியுமா? அந்த 10 வார்த்தையினுடைய பிற்பகுதியில் அது இருக்கு. நான் வாசிக்கிறேன் பாருங்க. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 13 - 17. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டையை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரன் அவனுடைய வேலைக்காரியும் அவனுடைய இருதையும் அவனுடைய கழுதையும் பிறனுக்குள்ள யாரையும் இச்சியாதிருப்பாயாக. அப்ப இயேசு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு என்ன கட்டளை இடுறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ போப்பா, உன்னை நீ நேசிப்பது போல பிறனை நேசி என்றால் என்ன என்பதை நான் சொல்லி வச்சிருக்கேன், விளக்கி வச்சிருக்கிறேன். அது நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருக்குது, மோசேயினுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருக்குது. அது நான் இஸ்ரவேலிடத்தில் நேரடியாக சொல்லும் பொழுது, அவர்களுக்கு நான் பேசி சொல்லிய பொழுது, நான் சொல்லிய பிரமாணத்தினுடைய 10 வார்த்தையினுடைய பிரமாணத்தினுடைய பிற்பகுதி என்பதை தெளிவாக வேதம் வெளிப்படுத்துகிறது. என்ன ஆச்சரியமா இருக்கா? நான் என்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன், என்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை கொஞ்சம் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா நான் என்னை நேசிப்பதில்லை பிறனை நேசிப்பது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஆண்டவர் இப்ப சொல்றாரு, அப்படி இல்லப்பா, 10 கற்பனை இருக்கு பாரு, அந்த 10 கற்பனையினுடைய பிற்பகுதி தான் அது. அதை நீ புரிஞ்சிக்க, அதனுடைய ஞான அர்த்தங்களை விளங்கிக்க, அதன்படி நீ செய்யி அப்படின்னு நீ செஞ்சு என்ன என் பிள்ளையா இருப்பேன். இது இரண்டாம் பிரதான கற்பனை. இந்த இரண்டாம் பிரதான கற்பனை எப்படி இருக்குன்னு சொன்னா முதலாம் பிரதான கற்பனைக்கு சமமா இருக்கு, ஒப்பாக இருக்குது. அப்போ இரண்டாம் பிரதான கற்பனை 10 வார்த்தைகளினுடைய பிற்பகுதி என்றால், முதலாம் பிரதான கற்பனை தேவனிடத்தில் அன்பு எப்படி அன்பு கூற வேண்டும் என்பதற்கான விளக்கமும் அங்க இருக்கணும் இல்லையா? என்ன நேசிப்பது போல பிறரை நேசி என்பதற்கு விளக்கம் 10 பிரமாணத்தினுடைய பிற்பகுதியாக இருக்கும் பொழுது, அந்த பிரமாணம் முதலாம் பிரமாணத்துக்கு ஒப்பா இருக்கும் பொழுது, தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு ஒப்பா இருக்கும் பொழுது, அப்படி என்று சொன்னால் தேவனிடத்தில் நான் எப்படி அன்பு கூற வேண்டும் என்பதோ அந்த பிரமாணத்தில் தானே இருக்க வேண்டும், முற்பாகமாக இருக்கிறது. என்னது அந்த முற்பாகத்தில் இருக்குது? அது தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கறது எனக்கு கற்றுத்தருகிறதாக இருக்கிறது. நான் அதை வாசிக்கிறேன். என்னது அந்த பிரமாணம்?
என்னை என்று உனக்கு வேற தெய்வர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஒரு சொர்பத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். இந்த பிரமாணத்தின் மீது சாத்தான் யுத்தம் செய்திருக்கிறார். இதை மாற்றி அமைப்பதற்கு பிரயாசப்பட்டிருக்கிறார். இது அழித்தும் இருக்கிறான். கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற ஒரு திருச்சபைக்குள் விக்கிரகங்கள் நிறைந்த விக்கிரகங்கள் தோப்புகளுடைய சபையாக அவர்கள் அதை செய்தார். நான் இப்ப அந்த சரித்திரத்தை சொல்ல முடியாது. இதற்கு எதிராக சாத்தான் யுத்தம் செய்திருக்கிறான். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அப்ப எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எனக்கு என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, நித்திய ஜீவனை பெறுவதற்கு என் தேவனாகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரிடத்துல கேட்ட பொழுது அவர் சொல்றாரு, நீ போய் உன் தேவனிடத்துல அன்பு கூறு, நீ உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி. அப்படின்னு நீ செஞ்சின்னு சொன்னா நீ நித்திய ஜீவனத்துக்குள்ள போயிருவ, இளைப்பாறுதலுக்கு போயிருவ அப்படின்னு நேசி சொல்லுகிறார். அந்த அன்பு என்ன ஆண்டவரே, அது எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி என்பது 10 பிரமாணத்தினுடைய பிற்பாகம் என்பதையும், தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்பது 10 பிரகாரத்தினுடைய முற்பாகம் என்பதையும் தேவன் தெளிவாக எனக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். நான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்கு என்ன செய்யணும்? 10 பிரமாணத்தின்படி நடக்க. அது இயேசு சொன்ன கட்டளை. இயேசு நித்திய ஜீவனை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு அங்கு பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்பது நேரடியாக சொன்ன கட்டளை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசுடைய கற்பனைய வேதம் முக்கியப்படுத்துகிற விதத்தை பார்க்கும்போது, அதாவது இயேசுடைய கற்பனை என்னது? 10 பிரமாணங்கள். நீங்க நீங்க ஏமாறணும்னா ஏமாந்துக்கலாம், இல்ல உங்க இச்சைக்கிட்ட அப்படிலாம் இல்லைங்க அப்படி சொல்லிட்டு போயிடலாம். ஆனா வேதம் தெளிவாக மிக லகுவாக சிறு குழந்தை புரிந்து கொள்கிற அளவுக்கு இந்த நேர்த்தியான வசங்களோடு கூட அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போடுவதற்காக என் தேவனை எனக்கு நேரடியாக கொடுத்த கட்டளை என்னன்னா 10 பிரமாணங்கள். மாற்ற முடியாது, அழிக்க முடியாது. இந்த பிரமாணத்தை தேவன் முக்கியப்படுத்தி காட்டியிருக்கிற விதத்தை பார்க்கும்போது நீங்கள் ஆச்சரியப்படலாம். ஆண்டவர் இந்த 10 கற்பனைகளை நேரடியாக ஜனங்களிடத்துல பேசி சொல்லுவார். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் அவன 10 பிரமாண வார்த்தைகளை சொல்லுவார். ஜனங்கள் எல்லோரும் மோசையை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாது இருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்துவோம். ஆண்டவர் நேரடியா பேசி சொன்ன ஒரு பிரமாணம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது இந்த 10 வார்த்தைகள் தான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்திலிருந்து உங்களோடு பேசினேன் என்று கண்டீர்கள். வேதம் மிக தெளிவாக இருக்குது, மிக 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 சரியாக சொல்லுகிறது. என்ன சொல்லுது? 10 பிரமாணத்தை ஆண்டவர் நேரடியாக பேசி சொல்லி இருக்கிறார். அது மட்டுமா? அந்த பிரமாணத்தை அப்படி மட்டும்தான் முக்கியப்படுத்தி இருக்காரா அப்படின்னா அப்படி இல்லை, அப்படி இல்லை. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரமாணத்தை அவர் நேரடியாக எழுதி கொடுத்தார். தம்முடைய சொந்த விரலினால் எழுதி கொடுப்பார். சீனாய் மலையில ஒரு மோசையோட பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகை ஆகிய சாட்சியின் 2 பலகைகள் அவரிடத்தில் கொடுத்தார். நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகள் ஆகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகள் 2 கற்பனைகள் எழுதினார். நேரடியா பேசுனது மட்டும் இல்லை, நேரடியா பேசுனது மட்டும் இல்லை, அவர் என்னவும் செஞ்சார் அப்படின்னு சொன்னா அதை தம்முடைய சொந்த விரலினாலே எழுதி கொடுத்தார். அது மாத்திரம் இல்லைங்க, அது மாத்திரம் இல்லை. அவர்களோடு வாசம் பண்ணுவதற்கு அவர் கூடாரத்தை உண்டு பண்ண சொன்னார். அந்த கூடாரத்தில் மகா பரிசுத்தலத்தில் ஒரு பெட்டி வைக்க சொன்னார். அந்த பெட்டிக்குள்ள கொண்டு போய் இந்த கற்பனையை வையுங்க. ஏன்னா அந்த பெட்டிக்கு மேல கிருபாசனம் இருக்கிறதுல என் தேவன் வீற்று இருக்கிறார். அவருடைய அஸ்திபாரமாக, அவருடைய அரசாங்கத்தின் அஸ்திபாரமாக இந்த பிரமாணம் இருக்கிறது என்பதை ஆண்டவர் காட்டும்படியாக அதை என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, அந்த பெட்டிக்குள்ள வைக்க சொன்னார். பின்பு கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே சாட்சி பிரமாணத்தை எடுத்து அந்த பெட்டியிலே வைத்து, அந்த பெட்டியிலே தண்டுகளை பாய்ச்சி பெட்டியின் கிருபாசனம் மூடியே வைத்து
அப்பொழுது நான் திரும்பி மலையில் இருந்து இறங்கி அந்த பலகைகளை நான் செய்த பெட்டியிலே வைத்தேன். கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டபடியே அவைகள் அதிலே வைத்திருக்கிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 10 கற்பனையை ஆண்டவர் நேரடியா ஜனங்களிடத்தில் பேசி இருக்கிறார். இந்த 10 கற்பனையை அவர் தம்முடைய சொந்த விரலால் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த 10 கற்பனை அவருடைய பெட்டிக்குள்ள கொண்டு வச்சிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் அவர் அந்த 10 கற்பனைக்கு மேல, அந்த பெட்டிக்கு மேல அவர் 2 கேருபீன்களை வச்சுவார். அந்த பிரமாணத்தை கேருபீன்கள் பாதுகாக்கும்படியாக அது காட்டப்பட்டு இருக்கும். ஒரு புறத்து ஓரத்தில ஒரு கேருபீனையும் மறுபுறத்து ஓரத்தில மற்ற கேருபீனையும் பண்ணிவை. அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனோட ஏக வேலையா இருக்கும்படி அவைகளை பண்ண கெடுவாய். அந்த பெட்டிக்குள்ளதான் வைப்பாரு. அதுக்கு மேலதான் கிருபாசனம் இருக்குது, அதுக்கு மேலதான் கேருபீன் இருக்குது. ஐயா, இந்த கேருபீன்கள் இந்த பிரமாணத்தை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்டது. நீங்க பரலோகத்தில் ஒரு யுத்தம் நடந்திருக்கும், சாத்தான் தேவனுக்கு எதிராக யுத்தம் பண்ணியிருப்பான். அவன் கேருபாக இருந்த பொறுப்பில் இருந்து தள்ளப்பட்டிருப்பான். இந்த பிரமாணத்தை பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவர் கேருபீன்களை வைத்தார். இது இயேசு தம்முடைய பிரமாணமாக நித்திய ஜீவனை பெறுவதற்கு நேரடியான கட்டளையாக இந்த பூமியில வாழ்ந்த போது கொடுத்திருக்கிறார். சும்மா கொடுக்கல. இந்த பிரமாணங்கள் இயேசு தேவனாலே நேரடியாக ஜனங்களிடத்தில் பேசப்பட்டது. இந்த பிரமாணங்கள் தேவனால சொந்த விரலினால் எழுதப்பட்டது. இந்த பிரமாணங்கள் உடன்படிக்கை பெட்டிக்குள் வைக்கப்பட்டது. இது கேருபீனாலே பாதுகாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் இந்த பிரமாணத்தை சும்மா லேசா சொல்லல, மிக மிக தெளிவாக சொல்கிறாங்க. பாருங்க, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி இந்த வார்த்தைகளை நீ எழுது. அவரு கண்ணில் எழுதி உடன்படிக்கையில பெட்டிக்குள்ள வச்சுட்டாரு, அதை யாரும் பார்க்க முடியாது. அதனால நீ என்ன செய்ய, 10 கற்பனை நீ எழுது புஸ்தகத்துல. இந்த வார்த்தைகளின்படியே உன்னோட விசுவோட உடன்படிக்கை பண்ணினாய் என்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவர் இந்த 10 கற்பனைகளை கை கொள்ளும்படியாக கட்டளிட்ட காரணம் சும்மா இல்ல. அது தேவனாலே நேரடியாக ஜனங்களிடத்தை பேசப்பட்டிருக்குது. அது தேவனாலே தம்முடைய சொந்த விரலினால் எழுதப்பட்டிருக்கிறது. அது உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைத்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அது கேருபீனாலே காக்கப்படுகிறது. அது மோசையின் மூலமாகவும் புஸ்தகத்துல எழுதி வச்சு நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கணுங்கிறதா எழுதியிருக்கிறார். அதோட விடலைங்க, இந்த கற்பனை எவ்வளவு முக்கியம் என்பதை ஆண்டவருடைய ஜனங்களுக்கு பேசினார். இன்னொரு காரியத்தை நான் வாசிக்கிறேன். சரி, இந்த ஜனங்கள் இருக்கான் தெரியுமா, அவங்களும் இந்த பிரமாணத்தை எழுதி வைக்க சொல்லுங்க. மோசே எழுத சொல்றாரு, அதோட விடல, ஜனங்கள் எழுத நான் சொல்றேன் பாருங்க. இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கெடுவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போதோ, வழியில் நடக்கிற போதோ, படுத்துக் கொள்கிற போதோ, எழுந்திருக்கிற போதோ அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டின் நிலைகளின் வாசல்களின் எழுதுவது. சோ இம்பார்ட்டன்ட், மிக 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 முக்கியமான ஒரு பிரமாணம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நித்திய ஜீவனை பெறுவது என்னன்னு கேட்டா, அவர் அதற்கு என்ன செய்ய சொல்லி கட்டளை போடுறான். உன் தேவனிடத்தில் அன்பு கூறு, பிறர் உன்னை நேசிப்பது போல பிறரிடத்தில் நேசி. இது என்ன தப்பு வேற ஒண்ணு இல்லையா? இந்த 10 கற்பனை நிறைவேற்றுன்னு சொல்றாரு. அவர் இவ்வளவு முக்கியப்படுத்தி காரணத்துக்கு இயேசு கிறிஸ்து பேசுறது காரணம் என்ன சொன்னா, அந்த பிரமாணம் வேதாகமத்தில் முக்கியப்படுத்தப்பட்டிருக்குது. தேவன் நேரடியா பேசி சொல்லி இருக்கிறார். தம்முடைய சொந்த விரலால் எழுதி கொடுத்திருக்கிறாரு. அவர் உடன்படிக்கை பெட்டிகள் வச்சு பாதுகாத்திருக்காரு. கேடுகளினால அதை பாதுகாக்கிறாரு. அதை நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவர் என்ன செஞ்சார் சொன்னா, மோசே எழுத சொன்னாரு. ஜனங்களை அதை குறித்து பேச சொன்னார். அதை ஞாபகமா வைத்திருக்க சொன்னாரு. அதை குறித்த சிந்தனையில இருக்க சொன்னாரு. வீட்டு நிலைகளிலும் நம்ம இன்னைக்கு என்ன எழுதி வச்சுக்கிட்டு இருப்போம், வாக்குத்தத்தமா எழுதி போட்டுப்போம். அந்த வாக்குத்தத்தனுடைய கட்டுப்பாட போட மாட்டோம். இந்த பிரமாணத்தை எழுத சொன்னா சாத்தா என்ன செஞ்சான, வெறும் வாக்குத்தத்தத்தை எழுதிட்டு கடையா நீ நம்பி ஏமாந்து போயிருன்னு சொல்லிட்டான். இயேசு கிறிஸ்து நேரடியாக கட்டளையிட்ட பிரமாணம் 10 பிரமாணம். நித்திய ஜீவனை சோதரித்துக் கொள்வதற்கு இயேசுவால நேரடியாக சொல்லப்பட்ட பிரமாணம். அதை மறந்துடணுங்கிறதுக்காக மாதாந்திர வாக்குத்தத்த அட்டை, வருடாந்திர வாக்குத்தத்த அட்டை, வாராந்திர வாக்குத்தத்த அட்டை, தினமும் பார்க்கறதுக்கு வாக்குத்தத்தம் கேலண்டர்ல
எதை மறக்க வச்சுட்டான் அப்படின்னு சொன்னா தேவனுடைய பிரமாணத்தை. இயேசு இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நேரடியாக கட்டளையிட்டு இதை கை கொண்டாதான் நித்திய ஜீவனுக்கு போக முடியும் என்று சொல்லி உறுதிப்படுத்திய பிரமாணத்தை மறந்து விட்டார். அது மட்டும் இல்லைங்க, இந்த பிரமாணத்தை எப்படிலாம் முக்கியப்படுத்துறாரு பாருங்க, என்னெல்லாம் செய்யறாருன்னு பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திற்கு நீ போய் யோர்தானை கடக்கும் நாளிலே நீ பெரிய கல்லை நாட்டி அவைகளுக்கு சாந்து பூசி இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் யாவையும் அவையில் எழுத கடவாய். வீட்டுல மட்டும் எழுதி வச்சா போறாரு, ரோட்ல தெருல எங்கெங்க தொழுது கொடுங்க அங்கெல்லாம் எழுதி வை. போற இடத்துல வர்ற இடத்துல பார்க்கணும். திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காக, தேவனுடைய நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்காக, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கான அதிகாரத்தை பெறுவதற்காக இயேசுவினாலே நேரடியாக கை கொள்ளும்படியாக கட்டளையிட்ட இந்த பிரமாணம் எவ்வளவு முக்கியம் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்திலே முழு கற்களால் வெட்டி அதை கல்லுகளில் இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் எல்லாம் துலக்கமாய் எழுத கடவா என்று கட்டளையிட்டார். சாதாரண ஒரு நியாயப்பிரமாணம் அல்ல. இயேசு நேரடியாக கட்டளையிட்ட பிரமாணம் சாதாரண பிரமாணம் அல்ல. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காக இயேசுவினாலே நேரடியாக கட்டளையிடப்பட்ட இந்த 10 கற்பனைகள் சாதாரணமானது அல்ல. அது தேவனாலே நேரடியாக பேசப்பட்டது. அது தேவனுடைய சொந்த விரலினாலே எழுதப்பட்டது. அது உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டது. அது கேருவினாலே காக்கப்பட்டது. ஆண்டவர் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மோசேயை புஸ்தகத்தில் எழுதி வச்சிருந்தார். புத்தகத்தை மட்டும் நீ பார்த்து படிக்கலைங்கிறத குறித்து நினைச்சோம் வீட்டு வாசல் எழுதி வச்சுக்க, உன் நிழல் எழுதி வச்சுக்க, நீ போகும்போது வரும்போது ஞாபகப்படுத்த முடியாத அடையாள குறிகள் வைத்துக்க. அது மாத்திரமல்ல, உன் தேசத்துல நீ கற்களில் அதை பதிந்து வை. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் பாருங்களேன், அவர் இந்த பிரமாணத்தை குறித்து இயேசு சும்மா சொல்லலைங்க. 10 பிரமாணத்தை நீ கை கொண்டதான் நித்திய ஜீவன் சொல்லி சும்மா சொல்லல, அதுக்கு அர்த்தம் இருக்கிறது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு பாருங்க. எரேமியா புத்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 33ஆவது வாக்கியத்தில் இருக்கிறது, அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொன்னார். சாதாரண பிரமாணம் இல்லை, இருதயத்துல தேவன் எழுதுவேன்னு சொல்லிருக்கார். இந்த பிரமாணம் தாங்க, இந்த 10 வார்த்தைகள் இருதயத்தில் எழுத போறாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து நேரடியாக கட்டளையிட்ட பிரமாணம், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நேரடியாக சொன்ன பிரமாணம், என் தேவனாலே நேரடியாக பேசி சொல்லப்பட்ட பிரமாணம், என் தேவனுடைய சொந்த விரலினாலே எழுதப்பட்ட பிரமாணம், என் தேவனாலே உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைக்கப்பட்ட பிரமாணம், கேருபீனாலே காக்கப்பட்ட பிரமாணம், மோசேயினாலே புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பிரமாணம், இஸ்ரவேல் ஜனத்தினாலே வாசல் நிலைகளில் எழுதப்பட்ட பிரமாணம், அவர்களுடைய தேசத்திலே கற்களிலே பதியப்பட்ட பிரமாணம். ஆண்டவர் சொல்றோம் இருதயத்தில் எழுதுவேங்கிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது எந்த கற்பனை ஆதரித்தார் அப்படி சொன்னா, நியாயப்பிரமாணத்தில் மோசேயின் நியாயப்பிரமாணத்துல எழுதியிருக்கிற பிரமாணத்தை, உன் தேவனிடத்திலே அன்பு கூறி என்கிற பிரமாணத்தை, உன் சகோதரிடத்தில் அன்பு கூறி என்கிற பிரமாணத்தை அவர் ஆதரித்தார். நமக்கு இன்னைக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். வேதத்தை ஆராய்ந்து வருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. பெரிய ஆராய்ச்சிலாம் இல்லை, சின்ன குழந்தாடி புரட்டி வாசா புரிஞ்சு கொடுக்கிற ஒரு ஆராய்ச்சி. ஆண்டவர் சொல்றாரு, ஏன்னா கை கொள்ள சொன்ன பிரமாணம் 10 பிரமாணம். அந்த பிரமாணத்தினுடைய முக்கியத்துவத்தை அறிந்திருக்கிறார். அவர் பிதாவினால் நேரடியாக சொல்லப்பட்டது என்பதை அறிந்திருக்கிறார். அவர் அது தேவனாலே அது சொந்த விரலினால் எழுதப்பட்டது என்பதை அறிந்திருக்கிறார். அவர் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைக்கப்பட்ட பிரமாணம் என்பதை அறிந்திருக்கிறார். அவர் கேள்வினாலே காக்கப்பட்ட பிரமாணம் என்பதை அறிந்திருக்கிறார். மோசேயினால் எழுதப்பட்ட பிரமாணம் என்பதை அறிந்திருக்கிறார். ஜனங்களினால் வாசல்களின் நிலைகளிலும் எழுதப்பட்ட பிரமாணம் என்பதை அறிந்திருக்கிறார். தேசத்தில் கற்களில் பதியப்பட்ட பிரமாணம் என்று அறிந்திருக்கிறார். அதுதான் என் இருதயத்தில் எழுதப்படும் என்கிற பிரமாணத்தையும் அறிந்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிரமாணம் உங்க வாழ்க்கையில் இருக்கிறதா? இந்த பிரமாணம் உங்க வாழ்க்கையில் இருக்கிறதா? இது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில் இந்த பிரமாணத்தை குறித்து மிக முக்கியமான காரியங்கள் பேசப்படும். வாசிக்கிறேன் பாருங்க. நான் இயேசுவின் இடத்துல வருகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இயேசுவின் இடத்துல வருகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, நான் பாவம் செய்திருக்கிறேன், மரணத்துக்குரியவன்.
மரணத்திலிருந்து என்னை விடுவிப்பார் அவர் மட்டும். இந்த பாவத்தினுடைய அறிவை எனக்கு வெளிப்படுத்துறது எது அப்படின்னு சொன்னா இந்த நியாயப்பிரமாணம். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கலாம். அது எதன் மூலமாக கண்டித்து உணர்த்தப்படுகிறது என்று சொன்ன இந்த 10 வார்த்தைகள் மூலமாக பவுல் சொல்றான் பாருங்க. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால வருகிறபடியா. எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. ஆகையால் என்ன சொல்வோம், நியாயப்பிரமாண பாவமா அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் அறிந்தாரே மற்றபடி அறியவில்லை. எங்க இருக்கிற நியாயப்பிரமாணம்? இச்சையாக இருப்பாயாக 10 பிரமாணத்தில் இருக்குது. இச்சையாக இருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் எப்படி அறிந்திருப்பேன்? இந்த நியாயப்பிரமாணத்தை பார்க்காம இயேசு கிட்ட வந்தேன் அப்படின்னு சொன்ன அரை குறையாதான் நான் வந்து நிற்பேன். பாவம் என்னன்னு எனக்கு தெரியாது இல்லையா? தேவனிடத்தில் அன்பு கூறுறதுனா என்னன்னு எனக்கு தெரியாது இல்லையா? நான் ஏன் இஷ்டத்துக்கு தானே வாழ்ந்திருப்பேன்? இந்த நியாயப்பிரமாணம் ஆனா எனக்கு பாவம்னா என்னன்னு சொல்லி தருது. நான் இயேசுவின் இடத்துல ஏன் போகணுங்கிறத சொல்லி தருது. இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து பவுல் பேசும்போது பேசுறார் பாருங்க. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாய் இருக்கிறது. மேலும் நமக்கு தெரிந்திருக்கப்படி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சும்மா சொல்லலைங்க. என் தேவன் சும்மா சொல்லலைங்க. இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது இதை நீ கை கொள்ளு என்று சொல்லி நித்திய ஜீவனை பெறுவதற்கு இந்த 10 பிரமாணப்படி நீ நடக்கணும். இதுதான் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கான வழியை கற்றுத் தருகிறது. இதுதான் ஒருவன் பிறரிடத்தில் அன்பு கூறுவதற்கான வழியை கற்றுத் தருகிறது. இதை போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் சும்மா சொல்லல. ஏன் அப்படின்னு சொன்ன அந்த பிரமாணம் மிக முக்கியம். இந்த பிரமாணம் தாங்க ராஜரீக பிரமாணம். இந்த பிரமாணம் தான் ராஜரீக பிரமாணம். நம்ம ராஜரீக பிரமாணம் சொல்றோம். ஆனா சரியா நம்ம புரிஞ்சுக்கல. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாக என்று தேவ வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். இது எங்க இருக்கு? 10 கற்பனைகள் இருக்குது. மோசேயுடைய நியாயப்பிரமாண புத்தகத்துல இருக்குது. அது அழிஞ்சிச்சு, அது ஒளிஞ்சிச்சு. அதெல்லாம் நம்ம படிக்க போறோம். வேதம் என்ன சொல்லுகிறது, உண்மை என்ன என்பதை விளங்கிக் கொள்ள போகிறோம். இன்னைக்கு நீங்க தெளிவா மாற்றி அமைக்க முடியாது. இயேசு சொல்லுகிற பிரமாணம் அதுதான் ராஜரீக பிரமாணம். நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன கை கொள்ளணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார்களா, அந்த 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 பிரமாணம் தான் ராஜரீக பிரமாணம். இந்த பிரமாணத்தின்படி நான் நடக்கிறேனா என்பதை உற்று ஆராய்ந்து இருக்க வேண்டும். இன்னும் தெரியுமா உங்களுக்கு, இந்த 10 பிரமாணத்தின் அடிப்படையிலேயே நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். இந்த 10 பிரமாணத்தின் அடிப்படையிலே நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீங்க. நான் சொல்லலைங்க, வசனம் சொல்லுது. வாசிக்கிறேன் பாருங்க. எப்படி ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றையும் குற்றவாளியாயிருப்பார். ஏனென்றால் வெச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். 10 பிரமாணத்தில் இருக்கு. ராஜரீக பிரமாணத்தை பற்றி பேசிட்டு வரும்போது யாக்கோபு சொல்கிற ஒரு காரியம், நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாய் இருப்பாய். சுயாதீன பிரமாணத்தினாலே நியாய தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். அங்க சொன்னாரு ஆண்டவருடைய பிள்ளை இடத்துல ஆண்டவர் சொன்னாரு, நீ வாசல் எழுதி வச்சுக்கோ, நிலையில எழுதி வச்சுக்க, நீ போற இடத்துல வார இடத்துல பார்க்கற இடத்துல எழுதி வச்சுக்க. ஏன்னா இதை பற்றி பேசி இதன் பற்றி தான் நீ செய்யணும். இது சுயாதான பிரமாணம், இதன்படி நீ செய்யணும். இதன்படிதான் நியாயம் தீர்க்கப்பட போகிறோம். அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, இந்த பிரமாணத்தை கை கொண்டா தான் நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். நீ இப்ப அப்படியே சொன்னா செய் அப்படின்னு சொன்ன, நீங்க உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்ப அப்படியே உன் தேவனிடத்தில் அன்பு கூறு, உன் சகோதரத்தில் அன்பு கூறு, அதற்கு 10 பிரமாணத்தை நிறைவேற்றி நீ அப்படியே நித்திய ஜீவனுக்கு போவ. ஏன்னா இதை கொண்டுதான் ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார். ஆண்டவர் சொல்றதை பாருங்க. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கோள். எல்லா மனுஷங்களும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையான தீமையான தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். இதைத்தான் யாக்கோபு சொல்றாரு. எப்ப போய் சொல்லுன்னு கொஞ்சம் விளக்கம் சொல்றாரு.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு நேரடியாக கட்டளையிட்ட பிரமாணம் எதுன்னு தெரியுங்களா? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் நேரடியாக கட்டளையிட்ட பிரமாணம் எதுன்னு தெரியுதுங்களா? அவர் அடிச்சுவடுகளை பின்பற்றி வரணும்னு சொல்றாரு. அவர் நேரடியாக கட்டளையிட்ட பிரமாணம் எதுன்னு தெரியுது? அவர் நியாயம் தீர்க்க போகிற, உங்களை என்னையும் நியாயம் விசாரிக்க போகிற பிரமாணம் எதன் அடிப்படையில் சொன்ன 10 பிரமாணத்தின் அடிப்படை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நித்திய ஜீவனில் பிரவேசிப்பதனை போய் செய். இன்னும் ஒரு காரியத்தையும் நீங்க பார்க்கலாம். இந்த 10 பிரமாணத்துல ஆண்டவர் நேரடியாக கட்டளையிடுகிற ஒரு முக்கியமான பிரமாணத்தை குறித்து நீங்கள் வேதாகமத்தில் பார்க்கலாம். நான் அதை உங்களோட கூட வாசிக்கிறேன். இது எப்ப நடக்குது, அந்த சம்பாஷணை எப்ப நடக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கடைசி கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில கடைசியில அவர் இருக்கும் பொழுது அவரு வந்து சீஷர்கள் கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வியை முதல்ல நம்ம பார்த்துக்கணும். அப்பதான் நம்ம கருத்தாக சரியாக விளங்கிக் கொள்ள முடியும். நான் வாசிக்கிறோம், என்ன கேள்வின்னு பாருங்க. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையும் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்கு அடையாளம் என்னன்னு கேட்கிறாங்க. இந்த உலகம் முடிஞ்சு போயிருன்னு சொல்றீங்களா, அதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அடையாளம் நம்ம பார்த்தோம் தெரியுமா? ஒரு 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 ராஜ்யம் பரிசுத்தவான்களுக்கு எதிராக யுத்தம் செய்யும் சொல்லி, அந்த ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக பரிசுத்தவான்களுக்கு எதிராக யுத்தம் செய்யும் பொழுது, நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடி வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வருகிறதுக்கு முன் வரைக்கும் இந்த பூமி அழிந்து போகுமே, அது முன்பு வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை வேட்டாடுகிற அந்த சரித்திரம், அந்த 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 கடுமையான அந்த சரித்திரம், அன்னைக்கு கூட என் ஜீவன் தப்ப ஓய்வினால ஓடி போக கூடாதுப்பா, நீ அதனால ஜெபம் பண்ணு. ஓய்வினால நான் ஓடி போகாத சூழ்நிலை எனக்கு இருக்கட்ட ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. இந்த 10 பிரமாணங்களிலே ஒரு மையமாக காணப்படுகிற ஒரு பிரமாணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய தேவன் சொல்லி இருக்கிற அந்த ஓய்வு நாள் பிரமாணம். இந்த ஓய்வு நாள் பிரமாணம் எதுவரைக்கும் இருக்க போகுதுன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு இருக்க போகுது. அப்பம் கூட எனக்கு இது அந்த துன்மார்க்க ராஜ்யத்தின் மூலமாக துன்புறுத்தல் உண்டாகும் பொழுது, வேதனை உண்டாகப்படும் பொழுது, துரத்தப்படும் பொழுது நான் ஓடி போகிற நாள் ஓய்வு நாளா இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஓய்வு நாள் அவ்வளவு முக்கியம். அந்த ஓய்வு நாள் அவ்வளவு முக்கியம். நான் ஆண்டவர் சும்மா சொல்லிட்டாரு நினைக்கிறீங்களா? இல்லங்க, உண்மையிலே அது முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு வந்து இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவரு சும்மா எதையும் சொல்லல, ஞானமாக பேசினார். என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாக இருக்கும் என்று. எதுவரைக்கும் அடையாளமாக இருக்க போதுன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவர் 2ஆம் முறை வருகிறது வரைக்கும் நான் இந்த ஓய்வு நாளை கழிக்கணும், இதன் ஓய்வு நாள் இப்படி நடக்கணும். நான் ஓடி போற நேரம் கூட என் ஜீவன் தப்ப ஓடி போகிறது ஓய்வு நாள்ல செய்யக்கூடாது. ஏன்னா அது எனக்கு தேவன் அவர் என்பதற்கு அடையாளம். இன்னும் வாசிக்கிறேன் பாருங்க, நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். என் இரட்சகர் அவர் என்பதற்கு அடையாளம், என் தேவன் அவர் என்பதற்கு அடையாளம், என் சிருஷ்டிகர் அவர் என்பதற்கு அடையாளம். அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, நீ ஓடி போகிற நேரம் கூட ஓய்வு நாள்ல வந்துடக்கூடாது, நீ ஜெபம் பண்ணு. ஓய்வு நாள் அவ்வளவு முக்கியம். இந்த 10 பிரமாணங்களை சாத்தான் யுத்தம் செய்து சரித்திரத்தை போய் படிச்சுங்க அப்படின்னு சொன்னா 2 பிரமாணங்களுக்கு எதிராக யுத்தம் செய்திருப்பான். ஒன்னு விக்கிரக ஆராதனை கூடாது என்று ஆண்டவர் சொல்வார், விக்கிரக ஆராதனை உண்டாக்குவதற்கான வேலைகளை பார்த்திருப்பான். இன்னொரு ஓய்வு நாளை முக்கியப்படுத்தியிருப்பார், அந்த ஓய்வு நாளுக்கு எதிராக யுத்தம் செய்திருப்பார்.
நீங்க தானியேல் 11:31 வாக்கியத்தை வாசித்து அதை விளங்கிக் கொள்ளலாம். ஆண்டவருக்கு சித்தமா நம்ம தொடர்ந்து படிக்கும் பொழுதை புரிந்து கொள்வோம். இயேசுதான் நேரடியா கட்டளையிட்டாரா? 10 பிரமாணத்தை கை போல நேரடியா கட்டளையிடும் பொழுது அதை ஓய்வுனாலையும் அவர் நேரடியா கட்டளை சொல்றாரு. எப்ப அந்த ஓய்வுனாலையும் ஓடி போகிறது, ஓய்வுனால இருக்க. எனக்கு அறிஞர் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிரமாணங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்லை, இளைப்பாறுதல்ல பிரவேசிக்கணும் அப்படின்னு சொன்னா, அதாவது பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னு சொன்னா தனித்து காட்டப்படுகிற ஒரு பிரமாணம் ஓய்வு நாள் பிரமாணம். ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடுவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல, இஸ்ரவேலர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. அவங்க இளைப்பாறுதலை பிரவேசிக்க முடியல. அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இல்லை. ஏன்? 4வது வசனத்துல பதில் கொடுக்கிறாரு. அது ஆங்கிலத்துல வாசிக்க ரொம்ப அழகாக இருக்கிறது. தமிழ்ல கொஞ்சம் அந்த மொழியாக்கத்துல பிரச்சனை இருக்கு. நான் தமிழ்ல இருக்கிறத முதல்ல வாசிக்கிறேன், அது ஒரு ஆங்கிலத்தில் உள்ளதை உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். மேலும் தேவன் தம்முடைய கிரியையெல்லாம் முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லி இருக்கிறார். ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது அப்படி சொன்னா, for he spake in a certain place of the seventh day on this wise, and God rests the seventh day from all his work. ஏன் ஏழையில நான் ஒரு இளைப்பாறுதலுக்கு பிரவேசிக்க முடியாம போயிட்டு எனக்கு அந்த வார்த்தை, அந்த விசுவாச வார்த்தை பிரயோஜனம் இல்லாம போயிட்டு அப்படின்னு சொன்னா, ஆங்கிலத்தில் இருக்க மொழியாக்கத்தை நீங்க வாசிச்சுன்னு சொன்னா அது எப்படி இருக்குன்னு சொன்னா, ஏனெனில், ஏன் காரணம் சொல்லுகிறது, கூடுதலான செய்தி இல்லை. ஏனெனில் 7ஆம் நாள் பற்றியதில் அவர் இப்படியாக சொன்னார், அதாவது தேவன் தம்முடைய கிரியையெல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு நேரடியாக கட்டளையிட்டது மட்டுமல்லாமல், பவுல் எபிரேயருக்கு எழுதும் போது இளைப்பாறுதலை பிரவேசிக்காமல் அவர் போனதுக்கு காரணமாக அவர் சொல்லும் பொழுது, தேவன் 6 நாளும் வேலையை செஞ்சுட்டு ஓய்ந்திருந்தார். அப்பா, நீ அந்த வார்த்தையை சரியா செய்யல, அந்த வார்த்தையின்படி நடக்கல, அதனால நீ இளைப்பாறுதலுக்கு பிரவேசிக்காமல் போயிட்ட. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான ஓட்டத்தில் இருக்கிறீர்களா? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதம் தெளிவாக, மிக தெளிவாக பேசுகிறது, மிக தெளிவாக பேசுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கற்பனை என்ன என்பதை மிக தெளிவாக பேசுகிறது. நீங்க ஏமாந்துடாதீங்க. வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க ஏமாந்துடாதீங்க. வேதம் தெளிவாக பேசுகிறது. ஆண்டவர் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது நேரடியாக கட்டளையிட்ட பிரமாணம், தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும், என்னை நேசிப்பது போல நான் பிறனை நேசிக்க வேண்டும். பவுல் சொல்றாரு, என்னை நேசிப்பது போல பிறனை நேசி. என்னன்னா 10 பிரமாணத்தினுடைய பிற்பகுதியின்படி நீ செய்யணுப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த 2ஆம் பிரதான கற்பனை, என்னை நேசிப்பது போல பிறனை நேசி என்கிற கற்பனை 1ஆம் பிரதான கற்பனைக்கு ஒப்பா இருக்குப்பா. அப்ப 10 கற்பனைகளுடைய முற்பகுதி அப்பா. இந்த 10 பிரமாணத்தை நீ கை கொண்டியா அப்படின்னு சொன்னா நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பான்னு நேசி சொல்றாருங்க. அதோட விட்டுறலங்க, சாத்தான் யுத்தம் செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அவன் எந்த பிரமாணத்தின் மீது யுத்தம் செய்வானோ அந்த பிரமாணத்தை அவர் முக்கியப்படுத்தி காட்டுகிறார். ஓய்வு நாள் பிரமாணத்தை முக்கியப்படுத்தி காட்டுகிறார். அந்த ஓய்வு நாள் பிரமாணத்தையோ அவர் நேரடியாக கட்டளையிட்டார். ஏய், நீ ஜீவன் தப்பி ஓடுகிறது கூட ஓய்வு நாளம் மீறப்படாது. அதுக்காக நீ ஜெபம் பண்ணு. நீங்கள் இயேசுவினுடைய கற்பனையை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறீங்களா? இல்ல அந்த கற்பனை ஒளிஞ்சு போச்சுச்சு அப்படின்னு சொல்ற கூட்டத்தில் இருக்கிறீங்களா? இயேசு சொன்ன 10 பிரமாணங்களை கைக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கிறீங்களா? அல்லது இந்த பிரமாணம் அவசியம் இல்லை, அது நமக்குரியது அல்ல என்று சொல்கிற கூட்டத்தோடு இருக்கிறீங்களா? இயேசு தெளிவாக சொல்லியிருக்க அந்த 10 பிரமாணத்தை நீங்க செய்ய வேண்டும் என்று உபதேசித்து இருக்கிறாரு. அந்த 10 பிரமாணத்தை உங்கள் வாழ்க்கையை நீங்க கடைபிடிக்கிற கூட்டத்தில் இருக்கிறீங்களா? அது ஏதாவது ஒரு பிரமாணத்தை விட்டுட்டு ஒன்றை இருந்தாலும் எல்லாவற்றும் குற்றவாளி என்று சொல்லி யாக்கோபு சொல்கிறானே, உங்களுக்கு பிரியம் இல்லாத, உங்களுக்கு வசதி இல்லாத பிரமாணத்தை நீங்க ஒதுக்கி வச்சுட்டு நீங்க ஓடுகிற கூட்டத்தில் இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார், நேரடியாக சொல்லுகிறார், எச்சரிக்கிறார், மகனே மகளே, you come out of Babylon. பாபிலோனுக்கு வெளியே வா.
10 பிரமாணங்கள் உன் வாழ்க்கையில் அபியாசிப்பதற்கு தீர்மானம் பண்ணு. அதில் விசேஷமாக ஓய்வு நாள் பிரமாணத்தை, 7ஆம் நாள் ஓய்வு நாள் தொழுகையை நீ கடைபிடிப்பதற்கு தீர்மானம் பண்ணு. ஏனால் என் இயேசுவினுடைய நேரடியான கட்டளை, என் இயேசுவினுடைய பிரமாணம். அவர் கண்டிப்பாக நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க வேண்டுமானால் இதை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். அந்த பிரமாணத்தை என் தேவன் நேரடியாக பேசி சொல்லியிருக்கிறார். அந்த பிரமாணத்தை என் தேவன் தன்னுடைய சொந்த விரோதமாக எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த பிரமாணத்தை ஆசாரிப்பு கூடாரத்தில் மகாபரிசுத்தத்தில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டிகளை வைத்திருக்கிறார். அந்த பிரமாணத்தை கேருபீன்களை கொண்டு பாதுகாத்திருக்கிறார். அந்த பிரமாணத்தை நீங்களும் நான் அறிய வேண்டும் என்பதற்காக மோசையின் மூலமாக எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த பிரமாணத்தை நீங்களும் நான் ஞாபகத்தில் வைக்க வேண்டும் என்பதற்காக வீட்டிலும் வீட்டு நிலைகளிலும் எழுத சொல்லியிருக்கிறார். அந்த பிரமாணத்தை தேசம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேசத்தினுடைய தூண்களில் எழுத சொல்லியிருக்கிறார். அதை என்னுடைய இருதயத்திலேயும் எழுதுவேன் என்று வாக்கம் கொடுத்திருக்கிறார். இந்த பிரமாணத்தை நீங்க கை கொள்றீங்களா? இந்த பிரமாணத்தை 10 பிரமாணத்தில் இருக்கிற 7ஆம் நாள் ஓய்வு நாள் பிரமாணத்தை ஆண்டவர் நேரடியாக கற்ற சொல்லியிருக்காரு. நீ ஜீவன் தப்ப கூடாது, ஓடிப்போ கூடாது, அதுக்காக நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பவுல் நான் இளைப்பாறுதலை பிரவேசிப்பதற்காக இந்த பிரமாணம் 7ஆம் நாள் ஓய்வு நாள் பிரமாணத்தை கை கொள்ளுன்னு சொல்லியிருக்கிறாரு. அது என் தேவன் கர்த்தராகிய தேவன் எனக்கு தேவனாய் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. அவர் என்னுடைய சிருஷ்டிகராய் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. அவர் என் இரட்சகராய் இருக்கிறார் என்பது அடையாளமாய் இருக்கிறது. இந்த பிரமாணத்தை கொண்டு தேவன் என்னை நியாயம் தீர்க்க போகிறார். எனக்கருமையுடைய பிள்ளைகளை, இந்த பிரமாணங்கள் ஒருவேளை உங்களுக்கு அறியாமல் இருந்திருந்தா, வெளிப்படாமல் இருந்திருந்தா, இன்றைக்கு நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்க. திகச்சிராதையை கலங்கிறாதீங்க. வேதாகமத்தினுடைய உண்மை. இதன்படி செய்தால் மாத்திரம் இயேசுவோடு கூட ஓட முடியும். இன்னும் இதற்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய அநேக உபதேசங்களை படிக்க போகிறோம். நான் புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்கிறேன். ஆமா, அந்த புதிய உடன்படிக்கை என்றால் என்ன? இயேசுவின் பார்வையில் அது எப்படி இருக்கிறது? எல்லாவற்றும் தெளிவாய் படிக்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமான தொடர்ந்து படிக்கும்போது அதை விளங்கிக் கொள்வோம். இயேசு நேரடியாக கட்டளையிட்ட பிரமாணத்தை கைக்கொள்வதற்கு தீர்மானித்து கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை காத்துக் கொள்வார். ஆமென். நீங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த செய்தி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி. இந்த கடைசி நாட்களில் பிசாசானவன் வஞ்சகமாய் அழிக்கிறதுக்கு பிரயாசப்பட்ட அந்த பிரமாணங்களை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்ததுக்காக நன்றி. மிக லகுவாக புரிந்து கொள்ளும்படி அவருடைய வேத வாக்கியங்களை அவர்கள் கோர்த்து வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். கேட்கிற பிள்ளைகள் இந்த உலகத்தினுடைய பாடுகள் நிமித்தமாக உதாசீனப்படுத்தி விடாதபடி கிறிஸ்துவுக்காக தியாகங்களை செய்து இந்த பிரமாணங்களை நிறைவேற்ற கர்த்தர் அவர்களுக்கு உதவியாளர்கள் அப்படி சமத்தம் செய்கிறேன். தொடர்ந்து நாங்கள் படிக்கும் பொழுது அதிக உண்மைகளை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் நீங்க கிரியை செய்யுங்க. இதில் வரும்பொழுது உங்களுடைய ராஜ்யத்தில் சேரக்கூடிய பாக்கியத்தை தந்துடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் அன்பு மீது பரமபிதாவே. ஆமென். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.